இன்றைக்கி நம்ம சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி மஷ்ரூம் நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். உப்பு, மிளகாத்தூள், கர்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொத்தமல்லி அண்ட் புதினா எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பேனில் நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கீ 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு எல்லாம் போட்டு நம்ம வதக்கிடலாம். பிரியாணி இலையை ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கோல்டன் ஃப்ரை ஆனதும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட பச்சை மிளகாவை ஆட் பண்ணி கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதும் ஒரு கைப்பிடி புதினா அண்ட் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். தக்காளி 2 ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ண மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி மஷ்ரூமில் தண்ணி இருக்கிறதுனால நான் எதுவும் ஆட் பண்ணல. நீங்கள் அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைங்க. ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி.